சித்தருக்கெல்லாம் சித்தார் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை வீடியோக்களா போட்டிருக்கோம். சிம்ம ராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பயம்னா என்னன்னு தெரியாத ஒரு ராசி, மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, மத்தவங்களோட கஷ்டங்களை பார்த்து கலங்கக்கூடிய ஒரு ராசி, சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஓடி போய் உதவக்கூடிய ஒரு ராசி, யாராவது ஒருத்தர் கஷ்டம்னு வந்துட்டாங்க அப்படின்னா உசுரை கொடுத்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி, உசுரே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு ராசி, சொந்த பந்தங்களை உயிருக்கும் மேல நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, குடும்பத்துக்காகவே உயிர் வாழக்கூடிய ஒரு ராசி, நிறைய புத்திசாலித்தனம் உள்ள ஒரு ராசி, தோல்விகளை கண்டு துவண்டு போகாத ஒரு ராசி, கடைசி வரைக்கும் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு ராசி, இதெல்லாம் விட முக்கியமா நிறைய கடவுள் பக்தியும் தாய் தந்தை மேல அளவுக்கு அதிகமான பாசமும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜாவா இருக்குதோ அதே மாதிரி ராசிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்புகளை தனக்குள்ள வச்சிருக்கிற சிம்மராசியோட வாழ்க்கை சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா சமீப காலமா இவங்களோட வாழ்க்கை சிறப்பா இல்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய போராட்டங்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசிக்காரங்க தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தற்சமயம் சிம்மராசி கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, மனக்கசப்புகள் ஏற்படுறது, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமையை சந்திக்கிறது, சொந்த பந்தங்கள் மூலமா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறது, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மனக்கவலைகளை சந்திக்கிறது. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில சிம்மராசிக்காரங்க குழந்தைகள் மூலமாவும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் மூலமாவும் ஒரு சில பிரச்சனைகளை தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சமீப காலமா சிம்ம ராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த 2024 வருஷம் எப்ப பிறந்துச்சோ அப்பவே இருந்தே சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவங்களோட தொழில திடீர் வீழ்ச்சிகள் அப்படிங்கறத சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட தொழில நிறைய எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட தொழில நிறைய போட்டிகள் பொறாமைகள் அப்படிங்கறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதுலயும் முக்கியமா இவங்களோட சொந்த பந்தங்களே இவங்களுக்கு எதிரிகளா மாறி தொழில் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளையும் ஒரு சில சிக்கல்களையும் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா 10 வருஷமா 15 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த தொழில கூட இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு கைவிட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலை இந்த 2024 வருஷத்துல ஒரு சில சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த 2024 வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாவும் கூட பிறந்தவங்க மூலமாவும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க, மன வேதனைகளையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல பிறக்க போற தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதமாவது சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில குரு பகவானோட ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ஒரு ராசியோட அதிபதி யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே அந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய யோகங்களை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், மன கவலைகளை முழுமையா நீக்குவார், செல்வ செழிப்பை ஏற்படுத்துவார், பண வரவையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சிம்மராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாசம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இது கூடவே சூரிய பகவானோட இணைஞ்சி குரு பகவானும் யோகஸ்தானத்துல இருக்கிறதால சிம்மராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதாவது தொழில் ரீதியா நஷ்டங்களை சந்திச்சு பணத்தையும் இழந்துட்டு சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் மறுபடியும் நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மாதமா இருக்க போகுது.
குறிப்பா சூரியனும் குரு பகவானும் யோகஸ்தானத்துல இணையக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். துவண்டு போன தொழில்கள் மறுபடியும் புத்துணர்ச்சி அடையும். தொடர்ச்சியா பண இழப்புகளை சந்திச்சுட்டு வந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இரட்டிப்பு பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். லாபம் 2 மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைகளுக்கு சரியான நேரத்துல சரியான முறையில வந்து சேரும். இதனால நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சு கை கொட்டி சிரிச்ச சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கெத்தா கம்பீரமா இந்த சித்திரை மாசத்துல மறுபடியும் நீங்க எழுந்து நிக்க போறீங்க. குடும்ப வாழ்க்கையில நீங்க தவறவிட்ட மதிப்பும் மரியாதையும் மறுபடியும் இந்த சித்திரை மாசத்துல இருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா 9வது வீடு அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்ம முழுசா தோத்து போயிட்டோம், நம்மளால இனிமே எந்திரிச்சு வரவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்க கூட கடவுளோட அருளால இந்த சித்திரை மாசத்துல மறுபடியும் கம்பீரமா எந்திரிச்சு நிக்க போறீங்க. அதே போல இந்த குரு சூரியன் சேர்க்கை 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல உருவாகிற காரணத்தால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். 5 வருஷம் 6 வருஷமா மருந்து மாத்திரைகளோட போராடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மாத்திரைகள்ல இருந்து விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான மாற்றங்கள் சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த சித்திரை மாசத்துல கண்கூடா பார்க்க போறீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ல சனி பகவான் இருக்கிற காரணத்தால கண்டிப்பா ஒரு சில சிக்கல்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில போராட்டங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி குடும்பத்துல ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் போராட்டங்களையும் நீங்க ஓரம் கட்டிட்டு தொழில கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மனசுக்குள்ள போட்டே குழப்பிக்கிட்டு தொழில சரியா கவனம் செலுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாசத்திலையும் தொழில் ரீதியா ஒரு சில நஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதனால சிம்மராசிக்காரங்க இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழில மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்திக்கிட்டே வாங்க. கண்டிப்பா மறுபடியும் உங்களால தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்களை அடைய முடியும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல வேலை சம்பந்தமா ஒரு சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மூலமா உங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் அப்படிங்கறதும் ஏற்படும். அதே நேரம் வேலை செய்யற இடங்கள்ல கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க. இது கூடவே ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே நேரம் இந்த சித்திரை மாசத்துல அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு சுக்கிரன் செவ்வாய் புதன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய முன்கோபத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஒரு சில அவசர முடிவுகளையும் எடுக்க வைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா நண்பர்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி பிரிவுகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சித்திரை மாசத்துல பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, நண்பர்கள் கிட்ட கோவப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பொறுமையா யோசிச்சு நிதானமா முடிவுகளை எடுங்க. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரச்சனைகள்ல மாட்டிக்காதீங்க. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்துல இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்துங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உங்க கோபத்தை காட்டாதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா எந்த ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில பின்னடைவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அதாவது வரப்போற தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வரப்போகுது. மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. நன்றி, வணக்கம்.